வெல்கம் பேக். ஸோ இப்போ ஆர்டிஸ்ட் கேட்கலாம். இந்த படத்துல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இல்லை வந்து ஒரு சீக்வல் இல்லை ஒரு ப்ரீக்வல் இல்லை ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டோட ஒரு படம் இருக்கணும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறது கேரக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம எலியாஸ் தான் நினைக்கிறேன். அவருக்கு என்ன மாதிரி படம் நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட் செஞ்சிருக்கோம். நானும் ரவுடி தான், இவர் தான் விஜய் சேதுபதி வச்சு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது பைத்தியக்காரல்ல பிளே பண்ணணும்னு ஆசையா இருக்கு இல்ல இந்த படத்துல இருந்து ஸ்பின் ஆஃப் பண்ணலாம் இந்த கேரக்டர் ஐடியா இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இது பண்ண ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும். சரி, இந்த ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் கூட இன்னும் ஒரு நல்ல இன்னும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸ்பாயிலர் பண்ண மாட்டேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போனோம், ஷூட் போனோம். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருந்தது? 5 பேர் எப்படி இருந்துச்சு இந்த ஒர்க் பண்ற விஷயமா இருக்கணும் இல்ல இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு. சூடா மட்டும் தான் இருந்துச்சு. எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்லணுமா? மேபி முதல்ல ஆஷியா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு வந்துட்டு பீச் சைடு தான் வந்து எடுத்தோம். சோ போறோம், வெயில் பொலக்குது, அதுவும் நடந்து போறோம், நடக்கிற வரைக்கும் காயுது. போயிட்டு உட்காந்துட்டு ஓகே ஸ்கிரிப்ட்ல உட்காந்து டைலாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு முதல் ஷூட் அந்த ஷாட்டுக்கு போறோம்ல, இவன் கூட தான் எனக்கு டைலாக் பேசணுமா, சிரிக்கிறான் நான் சிரிக்கிறேன், இவன் சிரிக்கிறான் நான் சிரிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஓகே மாதிரி முடிச்சுட்டு ஐயோ சத்யாண்ணா வந்தாரு, சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். அவர் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எனக்கு ஐ கான்டே கொடுக்காதீங்க, எனக்கு நீங்க கொடுத்தா சிரிப்பு வருது. ஒரு கட்டத்துக்கு ஒரு எப்படி சொல்றது, ஏர்ல எல்லாம் ஒரு மாதிரி பார்த்து நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்ன பார்த்தா சிரிப்பு வருது வேற. அதுக்கப்புறம் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த சன் செட் ஆகுறது, அந்த ரேஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அந்த ஷாட் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் வந்துச்சு, எங்களுக்கு வரல. இது அங்க எடுத்தது அந்த புஷ்பம். இது வந்து வேற, இது வந்து சன்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஷாட் முதல்ல போயிடும் மணி எத்தனை இருக்கும்? காலைல எனக்கு தெரிஞ்சு ஜாகிங் கிளம்புற மாதிரி ஒரு 5:30 மணிக்கு 5:45க்குலாம் இங்க ஒரு 6 சன்செட் ஃபர்ஸ்ட் ஷாட் சன்ரைஸ். ஓ ஏ ஆமா ஏன் போய் நான் இதோட போய் சொல்லிருக்கேன். ஓகே ஓகே ரொம்ப வாலண்டியர் ஓகே போயிட்டு ஒரு பக்கம் சூடு கொளுத்துது, இன்னொரு பக்கம் ஆக்சுவலி எனக்கு ஒரு நாள் முன்பு தூக்க பார்த்தல. ஸோ வந்து எங்க வந்து லேட்டா தூங்குன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா எங்க தூங்குனா வந்து அடுத்த நாள் ஷூட்டுக்கு வர முடியும், தூங்காமலே கிளம்பி போவோம் அப்படின்ட்டு போனவன் நேரம் பண்ண பார்த்து வந்து இல்ல இந்த மூஞ்சி தான் இப்ப கரெக்டா இருக்கு சொன்னாங்க. தூக்க பார்த்தா இப்பதான் நீ கரெக்டா இருக்க அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி தூக்க பார்த்தனாலும் ஓகே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. சீன்ல செம்மையா இருந்துச்சு. உங்களோட டெடிகேஷன் சொல்லுங்க. மணிக்கு எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி ஓகே. இன்னொரு கேள்வி, இந்த படம் எடுக்கிற ப்ராசஸ்ல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், ஆனா ஒரு ஹாப்பி ஆக்சிடென்டா இருந்திருக்கா? நீங்க ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது பரவாயில்ல இது இப்படி நம்ம நினைச்சோம் ஆனா இது இன்னும் நல்லாவே வந்திருக்கு, இன்னும் பயங்கரமா வந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலி இவங்க அந்த ஜொனாத்தன் கேரக்டர், எலியாஸ் மீனா கேரக்டர் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கன்ஃபரன்டேஷன் சீன்ன்றது எங்க நடக்கும்னா ஐபிஒய் மொட்டை மாடியில் தான் நடக்கும். அது அங்கதான் பிளான் பண்ணி வச்சது. பட் அது தெரியல, அது கடவுள் புண்ணியமா என்னதுன்னு முடியாதுன்னு அப்புறம் நீங்க தான் கூட என் கூட சேர்ந்து எழுதுனீங்க, உங்களுக்கு தெரியாது தானே, இது ஏன் பீச்சில் வைக்க கூடாது, சன்ரைஸ் சன்செட் மெத்தஃபாரிக்கலா ஒரு விஷயம் காட்டலாம்னு சொல்லிட்டு சன்செட்டுக்கு போறப்ப இவங்களுக்கு கொளுத்துருந்துச்சு, எனக்கு கொளுத்துச்சா நல்லா இருந்துச்சு. அந்த அந்த சீனுக்கும் மழை பெய்யல, நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல
அந்த ரேஸ் இறங்குறதுக்கும் இவங்க 3 பேர் அங்க நிக்க வைக்கிறதுக்கும் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சம்திங் ரிலேட்டட். அது கிடைச்சிருந்தா இது கிடைச்சிருக்காதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த பால்கனியை விட இந்த பீச் வந்து எடுத்து கொடுத்துச்சுலாம் இந்த சீன் உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சோம், அதை தவிர அது வேற மாதிரி போயிடுச்சு, அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண அந்த இப்படின்னு ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீன் வந்து ஆக்சுவலி கட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து லாஸ்ட் வந்து அது அப்படியே அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன் ஷாட்ல எடுத்தனால கடைசியில பார்க்கும்போது அது வாவ் நல்லா இருக்கே அப்போ ஒரு சீன் பெட்டரா கட் பண்ணி எடுக்கிறத விட இது ஒன்றும் செம்மையா இருந்துச்சு. அதேதான், அது அருமையா இருந்துச்சு அந்த மாதிரி 360ல. ஆனா அது டேக் தான் அருமையா இல்ல. அங்க இருந்து டைரக்டர் ஆக்ஷன் கடைசியில டைரக்டரோ டிஓபி இப்படி கட்டி முடிச்சு மொத்தம் ஓகேயான ஷாட் எல்லாமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கட்ல. ஆமா, அதுவுமே ரொம்ப எப்படி சொல்றது, அது அத்தனை ஷாட் போகணும் சத்தியமா நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2-3 டேக்ல அது ஒரு மாதிரி ஓகே ஆயிடுச்சு. ஸ்டில் அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறத நாங்க அடுத்தடுத்து போனோம். அந்த அடுத்தடுத்து இத்தனை அடுத்தடுத்து ஆகும்னு யார் எதிர்பார்த்தாலும் எனக்கே தெரியல. ஆமா ஆமா, ஒரு கட்டத்து அங்கங்க நாங்க ஒரு மாதிரி ஓகே ஆனா அங்க இருந்து டேக் வந்துட்டு இல்ல ஆக்ஷன் வந்துட்டு 2 குரல் கேட்கும். நாங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் ஒரு ஆள் சொன்னீங்களே எங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு. இந்த டைம் ஒரு ஆள் தான் ஆக்ஷன் சொல்றோம். சோ I mean அது சொல்லியா தேங்க்ஸ் டு டிஓபி பர்வீன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் யஷ்வான். அவங்க 2 பேர்லாம் சத்தியமா இது நடந்திருக்காது. இவ்வளவு பொறுமை யாரால இருக்க முடியாது. ஷவுட் அவுட் டு டிஓபி because they were too perfect and thank you Manikandan for the இப்ப இந்த கேமரா பிராண்ட் இருக்கு ரெகக்னிஷன் கொடுத்தறோம் இல்லையா. அடுத்த கேள்வி, இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்ல நீங்க பர்சனலா எப்படி வந்து க்ரோ பண்ண, இது இந்த விஷயம் நான் இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கா ஏதாச்சும் விஷயங்கள்? ஃபர்ஸ்ட் டப்பிங் தான். டப்பிங் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஆஸ்பெக்ட் படத்துல. வீரெல்லாம் வந்து எனக்கு விஷயங்கள்லாம் தெரியும் நினைக்காது. அது ஒரு கிளாஸ் புக் பண்ணி ப்ராஜெக்ட் போட்டு இது பண்ணி அவிர சீரிஸ்ல ஒத்துக்கணும்ல. டப்பிங் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, நிறைய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ போயிடுச்சு. பட் அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து ஷார்ட் அவுட் டு பர்வீன். இஸ் an editor, இஸ் டூயிங் a sound design, own sound design. இந்த படத்துல எப்படி வந்திருக்கு ஆடியோ? இட் ஒர்க். அது வந்து அந்த சினாரியோஸோட லைவ் ஆடியோ அவர் எடுக்கிறதா இருக்கட்டும், இவங்கலாம் பேசுறப்பே கீழே இருக்கிறது போன் பிடிச்சிட்டு. இந்த படத்துல வந்து டப்பிங் தனியா இருக்கு, லைவிங் தனியா இருக்கு. இட்ஸ் a லைவ் ஆடியோ. லைக் விருமாண்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மேலுக்குலாம் அந்த டேம் சீன்லாம் பார்த்தீங்கன்னா தனியா அவங்க பேசுறாங்க, கிறிஸ்டன் கிளியரா கேட்காது, அந்த சீனோட இருக்கும். அப்படியா இருக்கும். What's the importance of live audio instead of it's capture the life moment. அப்ப அவங்க அங்க பீச்ல இருக்காங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா நான் தனியா போய் ஒரு வாய்ஸ் வச்சேன்னா அவங்க கேஃபேல பேசுற மாதிரி இருக்கும். நான் அப்படி வைக்க முடியாது. that's the difference. ஒரிஜினாலிட்டி ஐ ப்ரிஃபர் ஒரிஜினாலிட்டி தான். ஏன்னா கொஞ்சம் ரியலா ஆடியன்ஸ்க்கு அதை எடுத்து போய் சேர்க்கணும். ஏன்னா அப்ப நான் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு எமோஷனல் அவங்க பேசிடுறாங்க, அதே ரெக்கார்ட் பண்ணி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நான் தனியா அவங்க டப்பிங் கூப்பிட்டு அழு செய்து ஆக்சுவலி அதுதான் இல்லையா, படம் எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவுமே டப்பிங்ல பாத்துக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அன்லெஸ் நீங்க வைடா எடுத்துட்டீங்கன்னா ஆங்கிள் வச்சு எடுத்துட்டீங்கன்னா வெற்றிமாறன் படத்துல வந்து வச்சிடல. அதாவது இந்த சீன்ஸ்லாம் ப்ரிப்பேர்டா இருக்குமா இல்ல வந்து செட்டுக்கு போனாதான் இம்ப்ரோவைசேஷன்? கண்டிப்பா அங்க போனாதான் நடக்கும். அது ஒரு ஃப்ரேம்ல நம்மள பாக்குறப்பதான் இல்ல இந்த மாதிரி பண்ணா ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆஸ் ஆடியன்ஸ் நம்மளும் அதானே பார்ப்போம் அப்படின்னு. சோ அந்த இம்ப்ரோவைசேஷன் தான் இதுல இருந்து நீங்க அப்படி சொன்னாதான் நான் நடிப்பேனே அண்ணன் சொல்லிதான் தெரியும். ஆக்சுவலி நல்லா பண்றேன்னு சொல்லுவோம். ஓ நல்லா பண்றேன்னா ஐ பெட் யூ கைஸ், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரியே தெரியாது. ஒரு சின்ன பீடேஸ் மாதிரி விட்டுருந்தீங்க, அங்க இருந்து ஓடி வர ஒரு சீன்
அதுல பையன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ஆமா அது வந்து ஒரு அந்த ரோடு வந்து தெரியும் ரொம்ப இல்லைங்க PC D47 ரோடு தான். ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிட்டாரு. அது வந்து அப்படி பூம் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அங்க இருந்து ஓடி வரணும் ஒரு தெரிஞ்ச ஒரு அது இருக்கும் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ். அதை பத்தி பேசியா இவர் ஓடுறது சரி டிஓபி அந்த ஷாட் கேமரா பேர் கூட பின்னாடி camera man. ஓடிப்பீங்களா 3 தடவை 7 தடவை ஓடி இருக்கும். ஓகே இந்த கேரக்டர்ஸ்க்கோ நீங்க ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்க்கோ இல்ல நீங்க உருவாக்குன இந்த கதைக்களத்துக்கோ ரெஃபரன்ஸா நீங்க எதை பாக்குறீங்க? இந்த ஷேப்புக்கும் இல்ல இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி பண்ணா நான் இங்க இருந்து ஆக்டிங்க்கோ இல்லை இங்க இருந்து கிரியேஷனுக்கோ நான் ரிஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஆக்சுவலா வந்து நான் எங்க இது ரிஃபர் பண்ணேன்னு கேட்டீங்களா? ஐ மீன் இந்த ஐடியா இல்ல வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் இதுல இருந்து எனக்கு கிடைச்சிச்சு அந்த மாதிரி விஷயம். ரொம்ப நாளாவே வந்து இந்த பாலா படம்லாம் நிறைய பார்ப்பேன். பாலாவோட அவர் படம்லாம் ஒரு மாதிரி இந்த ட்ராஜடி கேட்டீங்களா? ஆமா ஏற்கனவே ட்ராமாட்டிக்கா இருக்கும் ஒரு படம் ட்ராஜடி கேட்டிங்கிறத விட கிளிஃப் ஹேங்கர்ல முடியும். அதனால மூவி கிளிஃப் ஹேங்கர்ல முடியும். அது அண்ட் நிறைய பாலா படம் பார்க்கறதுனால இது ஒரு மாதிரி அவரு தான் ஷூட்டிங்லே தெரியாது. அதுல நீட்டு கட்டையை வச்சுக்குவாரு, நடிக்கலாம் அடிப்பான்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஏச கூட மாட்டாங்க. கெஞ்சுவாரு தயவு செஞ்சு செஞ்சிருங்க அப்படின்னு. நடிடா போறப்பா தயவு செஞ்சு முடிச்சிருங்க. அப்படி இருக்கு வச்சுட்டு சரி இதெல்லாம் எதனால வருதுன்றப்ப சும்மா தேடிட்டு இருக்கோம். ஓகே நிறைய மென்டல் டிசீஸ் இருக்கு, இது ஏன் நம்ம ஒண்ணு எடுத்து பண்ணக்கூடாதுன்றப்பதான் வந்தது 2 சிண்ட்ரம். அது பேர் சொல்ல முடியாது, அது பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மென்டல் சிண்ட்ரம் இருக்கிறவங்க எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்கப்ப ரேவா வந்தாரு. அதுக்கப்புறம் ஆனா இந்த விஷயம் ஒரு விஷயம் சொன்னோம். முதல்ல படம் பேர் தான் ஏக்கோஸ் ஆஃப் எலியாஸ். ஆனா அவர் தவிர மித்தவங்க எல்லாருமே பக்காவா எலிவேட் ஆயிருப்பாங்க. அதுதான் வந்து படத்தோட சூழல். அவரை தாண்டி மித்த எல்லா விஷயமும் சுத்தி இருக்கிற எல்லாருமே அவரோட பெட்டரா இருப்பாங்க, நல்ல விஷயமா இருக்கும், அவரை டாமினேட் பண்ணுவாங்க. இஸ் ஆல்வேஸ் பின் a victim. ஆனா கடைசியா எண்டிங்ல விக்டிமா இருப்பான்னு கேட்டா இஸ் நாட் a victim. இந்தியன் அந்த ஒரு டைலாக்ல அவர் முடிப்பாரு, இது ஏன் ஏக்கோஸ் ஆஃப் எலியாஸ். இட்ஸ் ஹிஸ் மூவி. நாட் மீ சொல்ல பார்த்து ஆமா. Thank you so much. உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கும் இது மாதிரி சொல்லணும்னு ஆசைதான். ஆனா நான் நாட் அ மூவி பர்சன். இங்க ஏதாச்சும் ஒன்று பார்த்தோன்னா ஞாபகம் இருக்கும். அதுவும் தமிழ் படம்லாம் ரொம்பவே குறைவா ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி எடுத்து பாக்குறதுக்கு. எந்த அளவுக்கு குறைவுனா யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு இளையராஜாவோட பையனே எனக்கு தெரியும். So I'm so weak in it. But you are so professional. பட் இது எப்படி வருது நேச்சுரலாவே? இந்த இல்ல பிகாஸ் வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு RWS ஓட ஒரு அடாப்டட் சிஸ்டர் ஐடி நீங்க. அது வந்து இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கும். யூ ஆர் சோ ப்ரொஃபஷனல். நாங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த புட்டிக்கு தான் இருக்கட்டும் இல்ல ஆகிரா சீரிஸா இருக்கட்டும் நாங்க பார்த்தோம். இதுக்கு மேல நீங்க கைல் விஜி ஷார்ட் ஃபிலிம் நிறைய நடிச்சிருக்கீங்க. யூ ஆர் சோ ப்ரொஃபஷனல். ஒரு இடத்துல நம்ம ரிஃபர் பண்ணாம எப்படி அதை நம்மளால இது பண்ணிக்க முடியுது? அந்த அடாப்டிவ் எப்படி வருது உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த மாதிரி லைக் நியூ ட்ரெண்ட் மூவிஸ் அடாப்ஷனோட ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் எப்படி சொல்றது. ஐ யூஸ் டு ஆக்ட் இன் டிராமாஸ் லைக் ட்ரெடிஷ்னல் டிராமாஸ். இந்த பழைய கதை, அந்த விஷ்ணு தென் தசாவதாரம் அந்த மாதிரி கதை லைன்ஸ் வந்துட்டு நான் when I was primary அந்த மாதிரிலாம் வந்துட்டு அங்கதான் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ராவா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை அப்படி பிரிங் ஃபோர்ட் பண்ண ஐ கேன் ஹஃபால் திங்ஸ் லைக் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நடிக்கிறது, ஹஃபால் பண்றது, அந்த எக்ஸ்பிரஷனோட பேசுறது, அண்ட் தென் கெட்டிங் ரெடி, அதெல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தனால எப்படி சொல்றது, ஒன்று நம்ம ரிஃபர் பண்ணி அது பண்ணோம்னா நம்ம அதை வந்துட்டு டிசேபிள் பண்ண பார்ப்போம். ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்கிரிப்டை பார்த்து நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணோம்னா இட்ஸ் மோர் நேச்சுரல் ஐ கெஸ். ஸோ அப்படிதான் அந்த லைன் வந்துச்சு எனக்கு. அண்ட் இட்ஸ் மை ஃபேவரட் டூ. இப்போதான் இந்த கேள்விக்கு நல்ல பதில் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் RWS டீமோட இன்னைக்கு இந்த இன்டர்வியூ செஷன். ரொம்ப நல்லாவே பயங்கரமாக போனுச்சு. ஸோ படம் ஏக்கோஸ் ஆஃப் எலியாஸ் 5th June 2025 ரிலீஸ் ஆகுது. மறக்காம எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. 5th June ஏக்கோஸ் ஆஃப் எலியாஸ் இஸ் ரிலீசிங் எல்லா நேஷன் வைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.